வெல்கம் டு ஷீலாஸ் கிராஃப்ட் ஜோன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெடிமேட் ஹேண்டில் பிடி எப்படி போடுறதுன்ட்டு. இது வந்து நம்ம கூட எல்லாம் பின்னின பிறகு கைப்பிடி பின்னுவோம். அந்த கைப்பிடி சில டைம் நம்ம இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒயரில் இந்த ஒயர் கூடையில் வந்து ஒயரில் கைப்பிடி பின்னலைனாலும் இந்த மாதிரி போடுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன் சொன்னாங்கன்னா நம்ம எவ்வளோ வெயிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்தாலும் இது கொஞ்சம் தாங்குகிற மாதிரி இருக்கும். ஒயர் பின்னுறதில் வந்து கொஞ்சம் நாள் படப்பட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல லூஸ் கொடுத்து அறந்துடுது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி கைப்பிடி நம்ம போடும்போது க்ரிப்பாகவும் இருக்கும், நம்ம எவ்வளோ வெயிட் வேணாலும் தூக்கலாம். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள், எப்படி நான் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ரெடிமேட் ஹேண்டில் கிடைக்கும். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது மாதிரி 2 கைப்பிடி கிடைக்கும் ரெடிமேடில். அப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு கவரில் பேக் பண்ணி தருவாங்க. சில பேர் கவரில் இருக்கும், பார்த்துக்குங்க. திருப்பி நம்ம இதை எடுத்துட்டிங்கன்னா இது மாதிரி ஒரு ரவுண்டு காயின் மாதிரி இருக்கும், ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இதை நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிவிடுவோம். பேக் சைடில் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பட்டை இருக்கும், அதை போட்டு நம்ம பின்னாடி லாக் பண்ணிட வேண்டியது தான். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இது பண்ணுறது. இது யார் வேணாலும் பண்ணிடலாம். இந்த இதை அதுக்கு முன்னாடி நம்ம எங்கே பண்ண போகிறோமோ அந்த இடத்துல நான் வந்து ஒயர் போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து ஒயர் போட்டிருக்கேன். எந்த இடத்துல நம்ம கைப்பிடி செட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல நம்ம ஒயர் இப்படி நம்ம 4 பக்கமும் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம அடையாளம் எடுக்கிறதுக்கு. இது வந்து நான் ஏணிப்படி முடித்து தான் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஏணிப்படி முடித்து இங்கே போட்டிருக்கிறது பார்த்தாவே தெரியும். இந்த இடத்துலேருந்து அப்படியே லைனாக வரும் பாருங்கள் உங்களுக்கு. ஏன்னா எந்த ஒரு கூடையுமே நம்ம ஏணிப்படி முடித்து போட்டோன்னா அது உங்களுக்கு அழகாக ரவுண்டாகவும் கிடைக்கும், சமமாகவும் கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சமமாகவும் கிடைக்கும். இந்த மாதிரி எங்கேயுமே பிசுறு இல்லாமல் கரெக்டாக கிடைக்கும். இது வந்து நான் சும்மா எங்களுக்கு டெம்ப்ரவரியாக போடுறதுக்காக நான் போட்டிருக்கேன். இதே நீங்கள் பிஸ்னஸாக பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும், நல்ல லாபமாகவும் இருக்கும் இது உங்களுக்கு. இதை எப்படி நான் ஃபிட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். எங்கே நம்ம அடையாளம் எடுத்துருக்கோமோ அந்த இடத்துல இதை வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் இங்கே ஃபிட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இதை கொஞ்சமாக நீக்கிக்கணும். இதை ஸ்க்ரூ ட்ரைவரில் கொஞ்சமாக நீக்கிக்கோங்க. இப்போ எந்த இடத்துல நம்ம ஃபிட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல இதை ஃபிட் பண்ணிவிட்டு இந்த ஹோல்ஸ்குள்ளே இதை விட்டுக்கணும். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ஹோல்ஸ்குள்ளே போட்டுட்டு அப்படியே இதை பிடிச்சி அப்படியே திருப்பிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்படியே திருப்பிட்டு இந்த தட்டை நீங்கள் இப்படி போட்டுறணும். இந்த தட்டை இப்படி போட்டுட்டு இந்த ஸ்க்ரூவில் வச்சு நீக்கி விட்டுடுங்க. கையில் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம், ஸ்க்ரூவில் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கனால ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு நீங்கள் டர்ன் பண்ணிக்கோங்க. இதை இப்படியே வச்சு நம்ம ஒரு சுத்தியில் இப்படி கொஞ்சம் லைட்டாக அடிக்கிற மாதிரி அடிங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபிட் ஆகி நிற்கும்.
அதே மாதிரி தான் அடுத்த இதுலேயும் நம்ம பண்ண போகிறோம். இதே மாதிரி தான் இந்த ஸ்க்ரூக்குள்ளே போட்டுட்டு இந்த ஓட்ஸ்குள்ளே நீங்கள் விட்டுட்டிங்கனாவே இது இப்படி ஃபிட் ஆகிடும். திருப்பிட்டு இந்த தட்டை போட்டுட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ண முடியலனாலும் இப்படி கீழே வச்சு கூட பண்ணிக்கலாம். இப்படி நீக்கிட்டு ஒரு சின்ன இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைப்பிடி போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி நான் 4 முக்குலேயும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது மாதிரி 4 இதுலேயும் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூடையை நான் 4 பக்கமும் அடிச்சிட்டேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே தெரியும் 4 பக்கமும் அடிச்சிட்டேன். இப்போ நம்ம வெயிட்டு ஏதாவது எடுத்துகிட்டு போனால் கூட இப்படி பிடிச்சிட்டு போகலாம். நம்ம இதை மாதிரி நமக்கு ஒரு ரெடிமேட் கூட ஹேண்டிலோடு கிடச்சிடும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா வெயிட்டு எல்லாமே நம்மளை தாங்கும். இந்த மாதிரி நம்ம தூக்கிட்டு போகும்போது உள்ளமே காய்கறிங்க இல்லை ஏதாவது ஒரு லஞ்ச் பாக்ஸ் போட்டால் கூட இதை தூக்கிட்டு போகும்போது இது ரெண்டு சைடும் க்ரிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெடிமேட் ஹேண்டில் ஈஸியாக போட்டுடலாம். இது வாட்ச் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ்.